ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணி கிராமத்தில் சிஹெச் அக்ரஹாரம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 40 ஏக்கர் தோப்பு, அதை இப்போ சாத்தான் தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோப்பில் கடந்த 6ஆம் தேதி, இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு 2 வயசு குழந்தை காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு 20 நாளாக கடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. எந்த க்ளூவுமே கிடைக்கல. இது ரிலேட்டடாக நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்களுக்காக ஷார்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ 6ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தோப்பில் இருக்கக்கூடிய அந்த தோப்போட சென்டரில் ஒரு வீடு இருக்குது, 2 மாடி கட்டிட வீடு இருக்குது. ஸோ இந்த 40 ஏக்கர் தோப்பையுமே இந்த வீட்டில் தங்கி கணேஷ் அப்படின்ற நபர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கணேஷோட மனைவி, கணேஷோட அப்பா அம்மா அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த கணேஷ் பவானிக்கு 2 பசங்க. முதல் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை 6 மாத கை குழந்தை. அந்த 2 வயசு குழந்தைய தான் காணோம். ஸோ அந்த குழந்தையோட பேரு ஜான்வி, ஞானேஸ்வரி என்ற ஜான்வி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20 நாளாக தேடுறாங்க. ஜான்வியை இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கல. ஸோ இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, முந்தா நாள் பார்த்துட்டிங்கன்னா தேடுதலை நிறுத்திட்டாங்க. ஏன்னா 40 ஏக்கர் தோப்பை கிட்டத்தட்ட 400 பேர் தேடுறாங்க. அதுவும் 20 நாளாக தேடுறாங்கன்னும் போது எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்றதுனால தேடுதலை நிப்பாட்டிட்டாங்க. கடத்தல் அந்த ஆங்கிளில் யோசித்து அந்த அடுத்த கட்ட விசாரணைக்கு அப்படி நகர்றாங்க. அதாவது இந்த தோப்பில் இருக்கக்கூடிய பழங்களை திருடுறதுக்காக, திருட்டுத்தனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. போன வருஷம் ஒருத்தர் அந்த மாதிரி சிக்கினாரு. இடையில ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி திருட்டுகளும் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட யாராவது ஜான்வியை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற கோணத்தில் விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காங்க. ஏன்னா ட்ரோன்லேருந்து, சிசிடிவிலேருந்து, மோப்பநாய் படைகளை வச்சு எல்லா விதத்துலையும் செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா 400 பேர் தேடி இருக்காங்கன்னும் போது அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஜான்வி காணாமல் போகும்போது கூடவே போன நாய் 2 நாள் கழித்து தான் திரும்ப வந்தது. திரும்ப வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜிபிஎஸ் கருவி நாய் மீது பொருத்தி அதை கண்காணித்தாங்க. எங்கெல்லாம் போகுது, ஜான்வி இருக்கிற இடத்துக்கு அந்த நாய் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஜிபிஎஸ் கருவி அதில் ஃபிக்ஸ் பண்ணி கண்காணித்தாங்க. பட் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அது ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் மாதிரி திடீர்னு ஒரு மர்மமான முறையில் அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ரீசன்னால அது இறந்துருக்கும், யாராவது அதுக்கு விஷம் எதுவும் வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு சந்தேகம் எழுந்ததுனால நாயோட உடலை உடற்கூறாய்வுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த முடிவுகள் இப்போ வெளியாகிருக்கு. அந்த முடிவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாய் டீஹைட்ரேஷனால் தான் இறந்துருக்கு, மற்றபடி எந்தவித மர்மமான ரீசனும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போது சரி 20 நாள் கழிச்சு இந்த ரிப்போர்ட் வரதுனால இதில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க போலீஸ். பட் இதுலேயும் க்ளூ கிடைக்கல. ஸோ இது இல்லாமல் இது ரிலேட்டடாக கோர்ட்லேயும் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திரா உயர்நீதிமன்றம் இதோட இந்த தேடுதல், இந்த சர்ச்சிங் ஆப்ரேஷனில் எஸ்ஓபிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸ் படி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டிருக்கீங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை கொடுங்க. 20 நாளாகி அந்த குடும்பம் எவ்வளோ பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதோட ரிப்போர்ட்டை கேட்டுட்டு வழக்காக அடுத்த மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் பவன் கல்யாண், ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டிப்பாக நாங்கள் ஜான்வியை கண்டுபிடிச்சிருவோம், எந்த விதத்துலையுமே தேடுதலை நிப்பாட்ட மாட்டோம். ஸோ போலீஸ் தொடர்ந்து இது ரிலேட்டடாக தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லாத்துக்குமே ஜான்வி கிடைக்கணுன்றது தான் விருப்பம். கட்டாயம் ஜான்வியை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கார். இதுக்கிடையில் ஜான்வியோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. வேற என்ன பண்ண முடியும்னா, அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல அப்படின்ற ரீசன்னால இப்போ அவங்க அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படின்றதுனால ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதுவரைக்கும் உள்ள அப்டேட். அதாவது 20 நாளாக தேடுறாங்க, எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்கடையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இறைச்சியை ஒரு பொம்மைக்குள்ளே வச்சு அந்த பொம்மையை வச்சு தேடினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஜான்வியை தேடி எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ தேடுற வேலை கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. தோப்புக்குள்ளே தேடுறது அப்படின்றத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தோப்புக்கு வெளியில்
கடத்தல் ஆங்கிளில் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விசாரணையை நகர்த்தி கொண்டு போய் தீவிரமான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் இதுவரைக்கும் உள்ள அப்டேட். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்க இல்லை லோக்கலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த ப்ரமோஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. சில யூடியூப் சேனல்ஸில் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஜோதிடரை இங்கே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் நின்று அவங்களுக்கு ஜாதகம் பாருங்கள், அந்த ஜான்வியோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஜாதகம் பாருங்கள், அதை நம்ம சேனலில் போடுறோம், டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷனாக அந்த கண்டென்ட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுதிருக்கு. அப்படியும் ஒரு நபர் அந்த இடத்துக்கு போயிட்டு கணேஷ்க்கும் பவானிக்கும் கையை பிடிச்சி கைரேகை பார்க்குற வீடியோலாம் வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கணேஷை கூப்பிட்டு அவரோட கை ரேகையை பார்த்துட்டு உங்கள் பேர் இது தானே, எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட பேர் கணேஷ் தான். ஸோ உங்கள் பேர் கணேஷ் தானே, உங்களுக்கு வயசு இவ்வளோ தானே, நீங்கள் வந்து வெளியில் தான் அதிகமாக சுற்றுவீங்க, உங்களோட கவனக்குறைவு தான் அந்த சம்பவத்துக்கு காரணம், நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொஞ்சம் அதை வந்து ஒரு மாதிரி ஆந்திராவில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் அந்த வீடியோடே சொல்கிறாரு, நான் யார் நம்பிக்கையும் கெடுக்கல, இவங்களை நம்ப வச்சு ஏமாற்றவும் வரல, நான் மீடியாக்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், என்னோட மொபைல் நம்பரே இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக மொபைல் நம்பரை சொல்லி இதுக்கு வேணால் கால் பண்ணி கேளுங்க, சாயங்காலம் மாலையில் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஜான்வி கிடச்சிருவா, ஆனால் அதுக்கு சில பூஜைகள் செய்யணும், சில பரிகாரம் செய்யணும் அப்படின்னு அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் அவர் பேசியிருக்கார். பட் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஜான்வி கிடைக்கணும் அப்படின்றது தான். பட் கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியல. மிருகங்கள் ஏதாவது கொண்டு போயிருக்குமா, மிருகங்கள் ஏதாவது இப்போ தாக்கியிருக்கு அப்படின்னா கூட அதோட அடையாளம் கூட ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும். பட் அப்படிப்பட்ட எந்த அடையாளமுமே கிடைக்கல அப்படின்றதுனால தான் ஸோ கடத்தல் பின்னணியில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் போலீஸ் விசாரணை தொடங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான தீர்வு கிடைக்கணும், ஜான்வி கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.